இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் எதற்காக திருச்சபை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்னா, உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதற்காக. அந்த உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது அங்க நம்முடைய வாழ்வு சூழல்கள் எல்லாமே மாறுது. விவிலியம் முழுவதுமா நாம் பார்க்கிறோம். கடவுள் மக்களை சந்திக்கிறார், மக்களை தடுத்தாட்கொள்கிறார். மக்களை ஆட்கொள்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய மக்களுடைய வாழ்வு அது தனிநபராக இருக்கலாம், குழுவாக இருக்கலாம், எல்லாருடைய வாழ்வும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அங்கே மாற்றம் அடைகிறது. அப்போ இந்த நாளில், இந்த தவக்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த உயிர்த்த ஆண்டவரை சந்திப்பதற்காக நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? 3 காரியங்கள். அது என்ன? ஜெபம், தவம், தர்மம். அப்போது நம்மளோட ஜெபத்தை அதிகப்படுத்தணும். இந்த மற்ற நாட்களில் தவக்காலத்துக்கு முன்னாடி சாதாரண நாட்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் ஃபாதர், அல்லது அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் ஃபாதர். இப்போ இந்த தவக்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரை சந்திப்பதற்கு, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் மாறுவதற்கு என்ன பண்ணணும்? நம்முடைய நேரத்தை, ஜெப நேரத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்போது அரை மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் நான், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஒரு ஜெபமாலை சொன்ன நான் 2 முறை ஜெபமாலை சொல்லணும். அதே போல் நான் ஆன்மீக காரியங்களில் பக்தி முயற்சியில் இன்னும் அதிகமாக சிரத்தை எடுக்கணும் என்கிற ஒரு மனநிலையை நம்ம கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இதை பற்றி எரியணும். பாருங்க, நம்ம எம்மாவு அனுபவத்தை பார்க்குறோம். அந்த எம்மாவு அனுபவத்தில் இயேசு கூடவே பயணிக்கிறாரு. ஆனால் அந்த பயலுக்கு ஒன்றும் புரியலை, யார் சீடர்களுக்கு ஒன்றும் புரியலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி சாதாரணமாக பேசிக்கிட்டே வர்றாங்க. உமக்கு மட்டும்தான் தெரியாதோ, எரிசல் நடந்து உமக்கு மட்டும் தெரியாதோ என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ அப்பங்களை பிடிக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் பற்றி எரிந்தது. கடவுளை சந்திக்கிறாங்க. வாழ்வின் சூழல்கள் அப்படியே மாறுகிறது. பற்றி எரியும் இதயங்களாக ஓடுறாங்க. நற்செய்தி அறிவிக்கிறாங்க. மற்ற சிலர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ இந்த தவக்காலத்தில் உயிர்த்த ஆண்டவரை நாமளும் சந்திக்கணும். அதை நமக்குள்ளே மட்டும் வச்சுக்க கூடாது. இந்த எம்மாவு சிலர்களுள்ள பிறருக்கு அறிவிக்கணும். அதுதான் இந்த தவக்காலத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்வு, நம்முடைய இதயம் பற்றி எரியும் இதயமாக மாறணும். பல நேரங்களில் அடிவயிறு எரியுதுன்னு சொல்கிறோம். அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே மன்னிக்க முடியாமல் அப்படியே மாறி இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்? கணவனை மன்னிக்க முடியலை, உடன் பிறந்தவர்களை மன்னிக்க முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போது அப்படிப்பட்ட பற்றியெறியும் இதயங்களாக நம்முடைய வாழ்வு இருந்து விடக்கூடாது. இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டு இயேசுவை சந்தித்த பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை இறைவன் நமக்கு தந்தரல. தொடர்ந்து நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். இயேசுவே ஆண்டவரே, விவிலியம் முழுவதுமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் பல்வேறு நிலைகளில், பல்வேறு இடங்களில், பல்வேறு விதங்களில் மக்களை நீர் சந்திக்கிறீர், ஆட்கொள்கிறீர். எப்பொழுதெல்லாம் நீர் மக்களை சந்திக்கிறீரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்வு மாறுகிறது, வாழ்வு வளமானதாக இருக்கிறது. இதோ இந்த தவக்காலத்தில் தெய்வமே, உம்மை உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். ஆண்டவரை, உடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது தெய்வமே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான சிற்றின்ப நாட்டங்களும், பொருளாதார தடைகளும், ஆண்டவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளும் உம்முடைய வல்லமையினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற காரியங்களை அப்புறப்படுத்தி எம்மாவு சீடர்களைப் போல எங்களுடைய இதயம் உமக்காக பற்றி எரிய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த வல்லமை ஆசிரை எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.